ஹலோ மக்களே, நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான பெரிய ஸ்டைலிஷான வீடு சேலுக்கு கொண்டு வந்திருக்கோங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா, இந்த வீடை பார்த்தாலே உங்களுக்கு பிடிக்கிற அளவுக்கு இந்த பில்டர் சூப்பராக பிளான் பண்ணி கட்டியிருக்காருங்க. ஆமாங்க, இதில் பார்த்தீங்கன்னா 3 வீடு சேலுக்கு வந்துருங்க. 2 வீடு பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்தும், ஒரு வீடு பார்த்தீங்கன்னா வடக்கு மேற்கு கார்னர் சைட்டில் அமைஞ்சிருக்குங்க. இந்த வீட்டோட எலிவேஷனுக்கு பெயிண்டிங் ஒர்க் கொடுத்தாங்கன்னா அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குங்க. அவ்வளோ சூப்பரான பிளானிங்கில் கட்டியிருக்காங்க. கார் பார்க்கிங் அடிச்சிக்கவே முடியாதுங்க. 2 பெரிய இனோவா கார் ப்ளஸ் பைக் பார்க் நிப்பாட்டுற அளவுக்கு சூப்பரான கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. நல்லா பெரிய கார் பார்க்கிங்காக கொடுத்துருக்காங்க. ஸ்பேசியஸான வீடுங்க. சுற்றியும் நல்லா ஸ்பேஸ் கொடுத்து செம்மையான பிளானிங்கில் கட்டியிருக்காங்க. பாருங்கள், பார்க்கிங்க்கு ஃப்ளோரிங்க்கு எல்லாமே டைல்ஸ் ஒர்க் பண்ணி சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட அவுட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா போர் அண்ட் வாட்டர் சம்ப் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அவுட் சைடில் ஒரு டாய்லெட் கம் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்தியன் ஸ்டைலில் கொடுத்து ஃப்ளோரிங்க்கு வாலுக்கு எல்லாமே டைல்ஸ் ஒர்க் பண்ணி சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த வீடை பார்த்தாலே பிடிக்கிற அளவுக்கு செம்ம அட்ராக்டிவான பிளானிங்கில் இந்த வீடை கட்டியிருக்காங்க. அதே மாதிரி நிறைய ஸ்பாட்லைட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட நிலவு கதவு பார்த்திங்கன்னா சூப்பரான தீக்குட்டில் ஸ்ட்ராங்கான தீக்குட்டில் ரெடி பண்ணியிருக்காங்க. உள்ளே போனதும் பார்த்திங்கன்னா நல்ல ஸ்பேசியஸான லிவிங் ஹாலுங்க. ஃப்ளோரிங்க்கு கிளாஸிஃபை வெட்டிஃபை டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்பாட்லைட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவலான உங்களுக்கு பூஜா ரூம் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது நல்ல ஸ்பேசியஸான டைனிங் கம் கிச்சன் ஏரியாங்க. இந்த கிச்சனோட ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக லாஃப்ட் ஏரியா, கடப்பாக்கல் ஃபிக்ஸ் பண்ண செல்ஃப், அதே மாதிரி கவுண்டர் டாப் எல் ஷேப்பில் கொடுத்து கிரானைட்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. கவுண்டர் டாப் மேலே இருக்க வாலுக்கு ஃபுல்லாகவே டைல்ஸ் ஒர்க் பண்ணி சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற மாஸ்டர் பெட்ரூமுங்க. ஃப்ளோரிங்க்கு கிளாஸிஃபை வெட்டிஃபை டைல்ஸும் நேச்சுரல் லைட்டிங் பர்பஸ்க்காக ஒரு விண்டோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக செல்ஃபெலாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அட்டாச்சு டைல் கம் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு வாலுக்கு எல்லாமே டைல்ஸ் ஒர்க் பண்ணி சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பாத்ரூமுக்கு தேவையான சானிட்டரி வேர்ஸ் கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸ்டெப்ஸுக்கு கீழே பார்த்தீங்கன்னா யூபிஎஸ் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட ஹைலைட்டான ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஏரியா இதுங்க. ஏன்னா ஸ்டெப்ஸு பார்த்திங்கன்னா 2 பேர் ஃப்ரீயாக நடந்து போகிற அளவுக்கு நல்ல அகலமான ஸ்டெப்ஸு கொடுத்துருக்காங்க. கிரானைட்கள் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸுக்கு மேலே இருக்க வாலுக்கு ஃபுல்லாகவே சீலிங் ஒர்க் பண்ணி ஸ்பாட்லைட் ஃபிக்ஸ் பண்ணி சூப்பராக காமிச்சிருக்காங்க. சைடில் ஒரு ஹேண்டில் பாரை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்துடும். இங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா பெரிய மாஸ்டர் பெட்ரூம்ங்க. 16க்கு 16ன்ற சைஸில் நல்லா பெரிய மாஸ்டர் பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க. நேச்சுரல் லைட்டிங் பர்பஸ்க்காக 2 விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய பாத்ரூமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு வாலுக்கு எல்லாமே சூப்பரான டிசைனை டைல்ஸ் ஒர்க் பண்ணி செமையாக காமிச்சிருக்காங்க. அப்படியே வெளியே வந்து உள்ளே போனோன்னா லெஃப்ட் சைடில் போனோம்னா செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம், அதாவது ஃபஸ்ட் ஃப்ளோரில் செகண்ட் மாஸ்டர் பெட்ரூமுங்க. இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய மாஸ்டர் பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க. பாத்ரூம் அட்டாச்சு டைல் கம் பாத்ரூமாக கொடுத்து ஃப்ளோரிங்க்கு வாலுக்கு டைல்ஸ் ஒர்க்கில் பண்ணி சூப்பராக காமிச்சிருக்காங்க. இந்த பெட்ரூம் வந்து பால்கனி ஆக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. பாருங்கள், சுற்றி எவ்வளோ வீடுகள் இருக்கக்கூடிய ஒரு அருமையான லொக்கேஷனுங்க. பால்கனி ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஸ்பாட்லைட்லாம் ஃபிக்ஸ் பண்ணி சூப்பராக காமிச்சிருக்காங்க. இங்கே ஊஞ்சல் கட்டி விட்டு அப்படியே சுற்றி பார்த்தோன்னா அப்படியே இயற்கையை ரசிச்சுட்டு சூப்பரான ஒரு லொக்கேஷனில் இந்த வீடு அமைச்சு கொடுத்துருக்காங்க. மொட்டை மாடிக்கு ஃப்ரீயாக நடந்து போகிற அளவுக்கு நல்ல ஸ்ட்ராங்கான மெட்டல் ஸ்டெப்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சுற்றி பாருங்கள், எவ்வளோ வீடுகள் இருக்கக்கூடிய ஒரு அருமையான லொக்கேஷனில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. இந்த வீடு பட்டணம்ன்ற ஏரியாவில் அமைஞ்சிருக்கு. இந்த வீடு பிடிச்சிருந்தா டிஸ்பிளேயில் இருக்கிற கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீட்டில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.